நேற்று நடந்த ஆர்சிபி வர்சஸ் மும்பை நீங்கள் மேட்சை பார்க்கலனா கூட பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎல் சாம்பியன் ட்ராஃபிக்கு ஒரு ஃபைனல் எப்படி நடக்குமோ அதை விட ஒரு வேறு லெவலான கேம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீமில் ஒரு ஆள் சாதனை பண்ணணும், இன்னொரு டீமில் இன்னொரு ஆள் சாதனை பண்ணணும், வேறு லெவலில் போய்கிட்டு இருந்தது இந்த ஒரு மேட்ச். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் போட்டி பயங்கரமாக இருந்தது தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா திக் மூமெண்ட்டாக தான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வில்லனுக்கும் ஹீரோக்கும் எப்படி ஃபைனலாக சண்டை வருமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச்லேயும் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பெங்களூரை விட செகண்டாக பேட்டிங் பண்ணுற மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இப்போ கொடுத்துருப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் தான் நின்று அடிக்க போகிறதுன்னு ஒரு பக்கத்தில் டவுட்டாக இருந்தது. ஆனால் இவங்க நின்று வந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாருங்க, பட்டுன்னு முடிச்சிட்டாருங்க. இந்த ஒரு மேட்ச் அப்படி தான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தா முடிச்சிருவாங்கன்னு பார்த்தாக்கா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதரான குர்னல் பாண்டியா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சாதனை பண்ணுறதும், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி என்னடா சாதனை இதெல்லாம் என்னமா சாதனை பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் எவ்வளோ தாண்டா சாதனை பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி தான் இவங்க பார்த்தா சாதனை பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸோட ஓன் ஸ்டேடியம்லாம் நடந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கூஸ்பஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் பாலே பார்த்தீங்கன்னா போல்ட்டு போட்ட பாலில் மொதல் பாலே சால்ட்டு 4 அடிக்க வேறு லெவலாக இருந்தது. இன்றைக்கி ஸ்கோர் எங்கேயோ எகிற போதுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த 2வது பாலே பார்த்தீங்கன்னா போல்ட்டு சால்ட்டை தூக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பவர் பிளேயில் 2வது பாலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு விழுந்து போச்சு. அதுவும் மொதல் ஓவரில் இதுமாரி எங்கேருந்தா ரன்னு போகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிட்டாங்க. ஆனால் ஏன்டா நான் இருக்கிறேன்டான்னு சொல்கிற மாதிரி தான் படிக்கல் வந்திருப்பாங்க. விராட் கோலியும் படிக்கலும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பயங்கரமாக இருந்தது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 70+ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸை கதற விட்டாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க டீமில் இருக்கிற தூண் தான் பும்ரா. இவ்வளோ மேட்சாக விளையாடாத பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளையாடிருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் விளையாடாத பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருப்பாங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே பார்த்தீங்கன்னா 210க்கு மேலே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணதே இல்லையா அவங்களுடைய சொந்த கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா. இவங்க பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 221 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை சேஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இருந்தது. தோற்றுருவாங்கன்னு பாதி ரசிகர்கள் எல்லாருமே நினச்சிட்டாங்க. அதான் இல்லை. என்ன தான் தோக்கறக்கூடிய நிலைமைக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வேறு லெவலான மேட்சை கொடுத்துருக்காங்க. கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்சிபிக்காக அதிக ரன் அடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 67 ரன் அடிச்சிருப்பாங்க. ரஜத் பட்டிதார் 32 பாலுக்கு 64, ஜிதேஷ் சர்மா 19 பாலுக்கு 40 ரன் வேறு லெவலான கேமியோ விளையாடிருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா 221 அடித்தா வின்னு பார்த்தீங்கன்னா களம் இறங்கியிருப்பாங்க. ரோஹித் சர்மாவுக்கு அப்படி என்ன தான் ஆச்சுன்னு தெரில. 17 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருப்பாங்க. யாஷ் தயால் போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீமோட தூண் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. 26 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 28 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 29 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 56 ரன் அடித்தாங்க. ஆர்சிபிக்கு மரண பயத்தை காட்டினவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் நான் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 42 ரன்னு. ஐயோ என்னங்க இது மேட்ச். அதுக்கப்புறம் நான் நமம்தீர் வந்தார். ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்தது நேற்று பார்க்க சொல்ல. யார் தான் போலிங் நல்லா போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா, அந்த பக்கம் குர்னால் பாண்டியா 4 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஏசில் வுட் 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஆஷ் தயால் 4 ஓவர் போட்டு 46 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. நேற்று நடந்த மேட்ச் ரொம்பவும் பயங்கரமாக இருந்தது. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லாம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பவுலிங்லேயும் 4 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 57 ரன் அடித்து 2 விக்கெட்டு. விக்னேஷ் புதூர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓவர் போட்டு பார்த்தீங்கன்னா ரன்னை கொடுத்துருப்பாங்க. ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆர்சிபியோட பவுலர்ஸ். கரெக்டான டைமிங்கில் பார்த்தா 20வது ஓவர் ஒரு ஸ்பின்னருக்கு தான் கொடுக்கணும்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 19வது ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான புவனேஸ்வர் குமார் வீசியிருப்பாங்க. வேறு லெவலாக இருந்தது. அந்த ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா
ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் அதுக்கு முன்னாடி ஒரு அவுட் ஆகிடுவோம். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நடக்கிற லக்னோ வர்சஸ் கேகேஆர் இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இது வேறு ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நைட்டு நடக்க போகிற மேட்ச்சில் சென்னை வர்சஸ் பஞ்சாப் இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.